அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஹமட், அக்ரம், அத்ஃபா, பிலால், ரஹ்மா, ரஹ்மத் ஹாயா, இஸ்மினா ரிஸ்வி and ருக்கையா ஜிஃப்ரி. வலைக்கும் சலாம் சார். ஓகே, உங்களை எல்லாரையும் முதலாவது இந்த தரம் 6 வகுப்புக்காக வரவேற்றுக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் அல்லது மறுசீரமைப்பினுடைய 2 வகுப்புகள் இருக்கின்றன. தரம் 1, தரம் 6. அந்த வகையில தரம் 6ல நீங்க தான் முதலாவது இந்த மறுசீரமைப்புக்கு உட்பட்ட மாணவர்கள் என்றதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமே, அப்படித்தானே? சந்தோஷம் இருக்கா இல்லையா? பிள்ளையே, நீங்க தான் முதல் மாணவர் என்ற அடிப்படையில உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறதா? இருக்கா? பேசுங்க எல்லாரும். பேசுறீங்க, ஓகே. அதாவது இந்த கல்வி மறுசீரமைப்பு இலங்கையை பொறுத்தவரையிலேயே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு திட்டம். அதாவது கல்விய மறுசீரமைப்பின் ஊடாக புதிய தேவைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு கல்வியை தரணும் என்று சொல்றது அரசினுடைய தேவையாக இருக்கிறது. அதுல முதல் கட்ட மாணவர்களாக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையில மகிழ்ச்சிகரமான விஷயம். ஆகவே அதுல நாங்க சந்தோஷமாக அதனை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில நாங்க கற்றுக்கொள்றதுக்கு முயற்சிக்க வேணும். முதலாவது நான் சொல்றால், நான் பேர் வாசிக்கிறவங்க உங்களோட ஸ்கூல ஊரையும் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இதனுடைய முதலாவது அம்சமே உரையாடல் தான். நான் பேர் எல்லாரும் மைக்க ஆன் பண்ணி உங்களுடைய பாடசாலையும் ஊரையும் சொல்லுங்க. ரிஸ்மினா, ரிஸ்வி, அப்துல் ஹாலிக், தர்காட்டோன், தர்காட்டோன். ஸ்கூல் எது? ஜாஹிரா பிராண்ட். ரஹ்மத் ஹாயா. அடுத்தது ரஹ்மத் ஹாயா, தர்காட்டன் ஜாஹிரா பிரைமரி. வெரி குட். அகமட், அகமட் சொல்லுங்க. அஹமத், ஸ்கூல் எது உங்களோட? அல் ஹசனியா, மக்கோன, மக்கோன அல் ஹசனியா. ஓகே. அஹ்லா, அஹ்லா சொல்லுங்க. அஹ்லா உங்களோட ஸ்கூல் எது? அஹ்லா உங்களோட ஸ்கூல் எதுமா? அக்ரம் அஹமத் உங்களோட ஸ்கூல் சொல்லுங்க. ஜாஹிரா பிரைமரி, தர்காட்டோன். ஓகே, ரைட். அஸ்மா, அஸ்மா உங்களோட ஸ்கூல் சொல்லுங்க. ஜாஹிரா பிரைமரி. ஓகே, தர்கா டவுன் இல்லையா? ரஹமத் சொல்லியாச்சு, ரிஸ்மின் சொல்லியாச்சு. ருக்கையா ஜிஃப்ரி, பாணந்துறை அல்ஃபஹரியா நெஸ்ட். ஓகே, பாணந்துறை, ரைட். யூசுப், யூசுப் உங்களோட ஸ்கூல் எது? டிஎஸ் சேனானாக்கி ஸ்கூல் போபரே. ஓகே, குட் குட். அப்ப இப்ப எந்த ஸ்கூல்ல இருக்கிறீங்க? கருத்தல் முஸ்லிம் சென்ட்ரல் காலேஜ். ஓகே. ஜக்கரியா, ஜக்கரியா இந்த ஸ்கூல். ஜக்கரியா பேச மாட்டீங்களா? பிலால் என்ற பேர்ல இருக்கிறது யாரு? பேசுங்களே. உங்களோட ஸ்கூல் எது?
Wisdom International College, Dargatown. ஓகே ஓகே, குட் குட். ரைட். இன்னும் யாரு பேர் சொல்லல? பேர் சொல்லாதவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுமா? பேர் சொல்லாதவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுமா? சொல்லுங்களே. மரியம், உங்களோட பேர்? மரியம், உங்களோட ஸ்கூல் எதுன்னு சொல்லுங்களே. ஐஷா மரியம், உங்களோட ஸ்கூல் எதுன்னு சொல்லுங்க. Zahira Primary School, ஓகே Dargatown. ஓகே. வேற யாரு இன்னும் தன்னை அறிமுகப்படுத்தாத ஆள் யார் இருக்கு இன்னும்? Sir, சொல்லுங்க ரஹ்மா. Central College, Dargatown. ஓகே ஓகே, ரைட். வேற அப்துல் ஹாலிக், உங்களோட ஸ்கூல் எதுமா? Zahira Primary School. ஓகே ரைட். இன்னைக்கு சொல்லுங்க. அத்ஃபா சொல்லுங்க. Zahira Primary School, Dargatown. ஓகே ஓகே, ரைட் ரைட். இப்ப நான் மகிழ்ச்சியோட இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணினேன் என்று சொல்றாக்கள் எல்லாம் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களே, கையை உயர்த்துங்களே பார்ப்போம். நான் சந்தோஷமா வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணினேன்னு சொல்றாங்க. ரெண்டு பேர் தான் சந்தோஷமா வந்து ஜாயின் பண்ணாங்களா? குயிக்கா. நான் சந்தோஷமா வந்து மகிழ்ச்சியா இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணினேன்னு சொல்றாக்கள் யாருன்னு பார்ப்போம். அப்துல் ஹாலிக், அம்ஹர், அஸ்மா, அத்ஃபா, பிலால், ரஹ்மத், ஜக்கரியா, நீங்க எல்லாம் சந்தோஷமா வந்து ஜாயின் பண்ணீங்களா? மகிழ்ச்சியா இருந்துச்சா இன்னைக்கு ஜாயின் பண்றதுல? ஓகே ஓகே. சில ஆட்கள் ஹேண்ட் ரைஸ் பண்றதுல கஷ்டம் இருக்கிறதுனால அவங்க இப்ப முதலாவது நான் அறிமுகம் செஞ்சு கொள்றேனே. எனது பெயர் ஃபஸ்லுல்லா. நான் மாத்தளை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய உதவி அதிபராக தற்பொழுது கடமையாற்றி கொண்டிருக்கிற அதே வேளையில திறந்த பல்கலைக்கழகத்துல ஒரு விரிவுரையாளராகவும் இருக்கிறேன். ஓகேயா? இந்த கிளாஸஸ் நான் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறேன். ஆன்லைன் கிளாஸ் இப்போ ஒரு 4 வருடமாக செய்து கொண்டிருக்கிறேன். கிரேட் 6ல இருந்து 13 வரைக்குமான வகுப்புகளுக்கு. ஓகே, நான் நினைக்கிறேன் இந்த இந்த வகுப்புகள்ல என்கிட்ட படிச்ச அவங்களோட பிள்ளைகளும் இருப்பாங்க, அல்லது உங்களோட சிஸ்டர் பிரதர் யாராவது என்கிட்ட படிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறார்கள் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். என்ன ஏற்கனவே தெரியும், எந்த உமா இல்லாட்டி வாப்பா உங்கள்ட்ட படிச்சிருக்கிறாங்க என்று சொல்றார்கள். என் சிஸ்டர் படிச்சிருக்கிறேன்னு சொல்றார்கள், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். ஹலோ யூசுப். யூசுப் யார்? யூசுஃபோட யார் படிச்சாங்க என்கிட்ட? உம்மா. எந்த ஸ்கூல்? சென்டர் காலேஜ்லயா? உங்களோட பேர் சொல்லிடுமா? ரிஃப்லா. ரிஃப்லா. ஓகே ஓகே, ரைட். ரஹ்மாட யார் படிச்சாங்க என்கிட்ட? உம்மா. உம்மாவா? உம்மோட பேர் என்னம்மா? விஸ்வரா. சொல்லுங்க. விஸ்வரா. ஓகே, சென்டர் காலேஜ்ல அப்படியா? குட் குட். வேற யாருட? நான் நினைக்கிறேன் இதுல அத்ஃபாட உமா மினிட்ட படிச்சாங்கன்னு நினைக்கிறேன். முஷ்ஃபா டீச்சர் படிச்சாங்களா? அத்ஃபா. ஓகே ஓகே, ரைட், வெரி குட். சந்தோஷம். எனக்கிட்ட படிச்ச பிள்ளைகள் நீங்க எனக்கிட்ட இப்ப படிக்க வந்திருக்கீங்க, அதுல சந்தோஷம் எனக்கு. ஓகே, இப்ப நாங்க உங்களோட புதிய கல்வி சீர்திருத்தத்தினுடைய ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க கிரேட் 6ல புதிய கல்வி சீர்திருத்தத்துல உள்ளுக்கு நீங்க எடுக்கப்படுறீங்க. இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை சுருக்கமா சொன்னா அப்படித்தான் வரும்.
2026ஆம் ஆண்டு இது அறிமுகம் செய்யப்படுகிறது. ரஹ்மான் யார் படிச்சாங்க எனக்கு தெரியாது. ரஹ்மா ரஹ்மா ரைட். புதிய கல்வி சீர்திருத்தத்தினுடைய ஆஹ் முக்கியமான சுருக்கமான ஒரு விடயத்தை பார்த்தேன்டா இப்படி இது அமைஞ்சிருக்கும். இது உங்களுக்கு நீங்க கிரேட் 6 பிள்ளைகளுக்கு அதிகமான விஷயம்ன்றதால் உங்களுக்கு தேவையான விடயத்தை மட்டும் நான் சொல்றேன். இப்ப நீங்க 6ல வந்து இப்ப ஜாயின் பண்ண போறீங்க தான் 2026ல. அப்ப உங்களுக்கு 2026ல இருந்து உங்களுக்கு புதிய சிலபஸ் வரப்போகுது. இப்ப போன முறை படிச்ச விஷயத்த இல்ல நீங்க படிக்க போறீங்க. போன முறை இப்ப கிரேட் 7க்கு போன ஆக்கள் 6ல படிச்ச விஷயத்த நீங்க படிக்க மாட்டீங்க. நீங்க ஒரு புதிய விஷயம் படிக்க போறீங்க, புதிய முறையில படிக்க போறீங்க. அந்த விடயம் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். எல்லாம் செயற்பாட்டு ரீதியானதாக இருக்கும். இப்ப நிறைய எழுதி எழுதி நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. இப்ப நீங்க உங்களை பேசுவதன் ஊடாக, தொடர்பாடலின் ஊடாக, செயற்பாடுகளின் ஊடாக உங்களுக்கு மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் நிறைய. அதை எப்படி என்ன நான் உங்களுக்கு காட்டித்தரேன். அது மாத்திரமல்லாம நீங்க முந்தி மாதிரி பெரிய புத்தகங்கள் எல்லாம் தூக்கி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட உதாரணத்துக்கு தமிழ் பாடத்தை எடுத்துக்கொண்டு சொன்னா உங்களுக்கு 3 மொடியூல்ஸ் இருக்கு. அந்த மொடியூல்ஸ் எப்படின்னு நான் காட்டுவேன். அப்ப அந்த சின்ன அதாவது நீங்க ஒரு முதலாவது மொடியூல் எடுத்துக்கொண்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-65 பக்கத்துக்குள்ளதான் அந்த மொடியூல் இருக்கு. அதை நான் உங்களுக்கு வேணுமெண்டா ஷேர் பண்ணலாம் இன்னைக்கு. அந்த அப்ப ஒரு சின்ன தமிழுக்காக வேண்டி ஒரு பெரிய புத்தகம் தூக்கி கொண்டு போனாங்க தான் நம்மளே கண்டிருக்கிறீங்களா? நீ கிரேட் 6ல இருந்த புக்கு ஒரு 160-170 பக்கம் புக் கொண்டு தூக்கிட்டு போனாங்க தானே, ஞாபகம் இருக்கா? கண்டிருக்கிறீங்களா? உங்களோட தாத்தா இல்லாட்டி நானா கிட்ட இருக்கிற கிரேட் 6 புக்கை கண்டிருக்கிறீங்களா? சொல்லுங்களேன் பிள்ளையர், யாராவது கண்டாக்கள்? ஒருத்தரும் காண இல்லையா? கண்டிருக்குது இல்லையா? அப்ப உங்களுக்கு தரப்படுற புக் வந்து அதுல 3ல் 1 பங்கு தான் இருக்கும். அப்ப நீங்க முதலாவது மொடியூல கொண்டு போற நேரம் ஒரு சின்ன ஒரு புத்தகத்தை தான் நீங்க பாடசாலைக்கு கொண்டு போக போறீங்க. அப்ப உங்களுக்கு தூக்கி கொண்டு போறதுலயும் லேசி. அந்த மொடியூல் முடிஞ்சிட்டா நீங்க திருப்பி அதை ஸ்கூலுக்கு கொண்டு போக தேவையில்லை. அந்த மொடியூல்ல விஷயம் அப்படியே முடிச்சு. அதுல இன்னொரு எக்ஸாமும் வராது. அப்படியே ஒரு இலகுவான ஒரு கல்வி முறை தான் உங்களுக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. ஆகவே அதன் ஊடாக நீங்க இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு தெரியுதானே, இப்ப முதலாவது கவர்மெண்ட் ஜெனரல் எக்ஸாம் வர்றது வந்து கிரேட் 11ல தானே முடியும், ஓஎல் எக்ஸாம். இப்ப படிக்கிறாக்களுக்கு முதலாவது எக்ஸாம் எப்ப எத்தனாம் ஆண்டுல வருது? பெரிய எக்ஸாம் இப்ப ஸ்காலர்ஷிப்புக்கு பிறகு அடுத்த பெரிய எக்ஸாம் எப்ப வருது? கவர்மெண்ட் எக்ஸாம் அமாரா எப்ப வருது? O level. ஓ லெவல்ல வருது. வெரி குட். நல்ல பிள்ளை, நல்லா பேசணும். பேசுற பிள்ளைகள் தான் இப்ப முன்னுக்கு வர போறீங்க, அவ்வளவுதான். இப்ப இப்ப புதிய கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில யாருக்கெல்லாம் பேச தெரியுமோ, யாருக்கெல்லாம் முன் வந்து தங்களோட விஷயங்களை சொல்ல தெரியுமோ அவங்களுக்கு தான் கூட மார்க்ஸ் வரப்போகுது. நான் அதை எப்படி என்று காட்டுவேன். அதனாலதான் உங்களை பேச பழக்கிறேன் நான். சரியா பிள்ளைகள்? அப்ப கவனிங்க, உங்களுக்கு புதிய கல்வி சீர்திருத்தத்துல நீங்க அப்ப கூடுதலாக இப்படி பேசி கதைச்சு தான் உங்களோட விஷயத்தை நீங்க சாதிச்சு கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், இப்ப ஓ லெவல் எக்ஸாம் தான். இப்ப ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நீங்க செஞ்சுட்டீங்க, அடுத்த பெரிய எக்ஸாம் வந்து ஓ லெவல் எக்ஸாம். அந்த ஆனா உங்களுக்கு அந்த எக்ஸாம் எப்போ வரும்னா கிரேட் 9ல வரும். இப்ப 6, 7, 8, 9. நீங்க 6 படிச்சு 7 படிச்சு 8 படிச்சு 9 படிச்சா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வரும், தெரியுமா? அதுல நீங்க இப்ப இப்ப ஓ லெவல்ல இருந்து நாங்க ஸ்ட்ரீம் பிரிக்கிறது தானே, ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் எல்லாம். உங்களை எப்ப பிரிப்பாங்க? எப்ப பிரிப்பாங்க? ஓ லெவல்லையா கிரேட் 9லையா? Nine. கிரேட் 9ல பிரிப்பாங்க. அப்ப நல்லமா இல்லையா? இப்ப நீங்க அப்ப மத்தவங்க 11 வருஷத்துல வர்றத நீங்க 9 வருஷத்துல வந்துருவீங்களா இல்லையா? வந்துருவீங்க தானே? ரைட். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்றேன்டா, இப்ப கிரேட் 8ல இருக்கிறாங்க தானே, அவங்க கிரேட் 11 வார நேரத்துல அவங்களுக்கு புதிய கல்வி சீர்திருத்தத்துல அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதை நாங்க இப்ப லேசா தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். அது இனி உங்களோட கிளாஸுக்கு
இல்லைன்றதால நான் அதை பத்தி பேசல. ரைட். இப்போ கூட தமிழ் மொடியூல் இப்படித்தான் இருக்கு. இந்த மொடியூலை நான் இன்றைக்கு இன்ஷால்லா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். தமிழ் மொடியூல் இருக்குதானே பிள்ளைகள்? இப்படி 3 மொடியூல் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அப்ப இப்ப நாங்க நாங்க இதை புக்குன்னு தமிழ் புக்குன்னு தானே சொல்லுவோம், புத்தகம்னு தானே சொல்லுவோம். இப்ப புத்தகம்னு சொல்ல மாட்டோம், எப்படி சொல்லுவோம்? அப்படியே எப்படி சொல்லுவோம்? Module. மொடியூல்னு சொல்லுவோம். இனி புக்குன்ற சொல்லி இல்லை உங்களுக்கு, விளைஞ்சுதா? இனி புக்குன்ற சொல் உங்களுக்கு இல்ல, மொடியூல் என்ற சொல் தான் உங்களுக்கு இருக்கு. ஓகேயா? விளைஞ்சுதா? அப்ப அதுல நாங்க பார்ப்போம். இந்த மொடியூல் என்ற சொல்ல நாங்க எடுத்துக்கொண்டா, இங்க பாருங்களே, முதலாவது மொடியூல்ல உங்களுக்கு என்ன வரப்போகுது என்று சொல்லி முதலாவது மொடியூல் பாருங்க. அதாவது நான் இதை உங்களுக்கு இப்ப அடுத்த இதிலே காட்டுறேனே. இப்ப இப்படி இப்படி 3 மொடியூல் உங்களுக்கு தமிழ்ல நீங்க படிக்க வேண்டி இருக்கிறது என்பதை மட்டும் இப்ப தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இத பெருசாக்குற நேரம் எழுத்து சின்னதாவது, சரியா? எழுத்து விளங்காம போகுது. ஆகவே நீங்க இப்படி 3 மொடியூல்ஸ் உங்களுக்கு இருக்குன்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். அந்த 3 மொடியூலே நாங்க படிப்போம். ஓகே, ரைட். அப்ப அடுத்தது பாருங்க, உங்களுக்கு நீங்க தரம் 6ல படிக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப உங்களுக்கு இப்ப கட்டாய பாடங்கள், ஏனைய பாடங்கள் எல்லாம் இருக்கு தானே. நீங்க பொதுவாக எல்லாம் எத்தனை பாடம் படிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? கிரேட் 6ல யாருக்காவது தெரியுமா? 20 பாடம் படிக்கணும். 20. ஓ, அந்த 20 பாடத்தை தான் இங்க உங்களுக்கு நான் இப்ப காட்டியிருக்கிறேன். ஸ்கிரீன்ல இருக்கா 20 பாடம் எப்படின்னு சொல்லி? ஃபர்ஸ்ட்ல பாருங்க, இந்த 15 பாடம் இருக்கு. தாய்மொழி, ஆங்கிலம், 2வது தேசிய மொழி, கணிதம், விஞ்ஞானம். ஓகே, சொல்லுங்க. சுகாதாரம், என்ன சுகாதாரம், இப்படி புவியியல், வரலாறு, குடியுரிமை. ஓகே, இதெல்லாம் இருக்கு. இதுல பாருங்க, இங்கால பாருங்க, தரமட்டம், அதாவது கிரெடிட். தரமட்டம் கிரெடிட் என்ன? இப்ப தமிழுக்கு எத்தனை கிரெடிட் எடுக்கணும் நீங்க? 3 கிரெடிட். 3. வெரி குட். ஆங்கிலத்துக்கு 3. 3. ஓகே. 2ஆம் மொழி தேசிய மொழிக்கு 1. 2. கணிதம் 3. விஞ்ஞானம் 3. சுகாதாரம் உடற்கல்வியும் 2. 2. தகவல் தொழில்நுட்பம் 2. வாழ்க்கை தொழில்நுட்பம் 2. புவியியல் 2. வரலாறு 2. குடியுரிமை கல்வி 1. சமயமும் விழுமிய கல்வியும் 2. அழகியற் கல்வி 2. முயற்சியாமையும் நிதி எழுத்தறிவும் 1. விளையாட்டு, சமூக நிலையங்கள், அந்த கிளப்ஸ், அதுல இருந்து நீங்க எடுக்கணும். அதுல 2 எடுக்கணும். அவற்றோட சேர்த்து இப்ப இதுல 15 பாடம் தானே இருக்கு. இந்த 15 பாடத்தோட மேலதிக கட்டிகள்னு சில பாடங்கள் இருக்கு. அதையும் உங்களுக்கு அறிமுகம் செய்வாங்க. ஓகே, ரைட். Further learning. further learning. அதுக்கு பிறகு இடையீட்டு திறன்கள் இன்னும் சில இருக்கு, சரியா? இந்த இடையீட்டு திறன்ல நான் உங்களுக்கு இந்த பாடத்தையும் படிப்பிப்பேன். அந்த அழகியல் நயம் இருக்குதானே, அதுல இலக்கிய நயம் ஒரு தமிழ் பாடம் ஒன்று இருக்கு. விளைஞ்சுதா? அழகியல் நயம்ல இலக்கிய நயம் ஒரு பாடம் இருக்கு, தமிழ் இலக்கிய நயம். அதையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் படிப்பிப்பேன். ஓகேயா? விளைஞ்சுதா? அதுக்கு ஒரு தனியா டைம் டேபிள் போட்டு நாங்க படிப்போம். இப்ப உங்களுக்கு இந்த நீங்க கற்க வேண்டிய பாடங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு விளைஞ்சுதா? ஓகேயா? அப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். இப்படி 2 விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ஜிபிவி, Grade point, average. அப்ப இதுக்கு பிறகு உங்களுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு மார்க்ஸ் என்று சொல்ல மாட்டாங்க. அப்ப உங்களோட எக்ஸாம் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க? ஜிபிவி
ஜிபிஏன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பிள்ளைகள் ஒரு மொடியூல்ல 3 ஜிபிவி இருக்கு. சரியா? அப்ப உங்களுக்கு எல்லாமே 9 ஜிபிவி இருக்கு. நான் அதை எப்படி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பிறகு அதுல இருந்து ஜிபிஏ எடுப்பாங்க, உங்களோட வீதாசாரத்தை எடுப்பாங்க. அப்ப இந்த ரெண்டு சொல்லும் உங்களுக்கு இப்ப தெரியுமா? ஜிபிவி ஜிபிஏன்றது தெரியுமா? ஓகே. இது தொடர்பாக நீங்க கொஞ்ச நாள் போற நேரம் உங்களுக்கு அறிமுகமாகும். இப்பைக்கு நான் ஒரு மேலோட்ட அறிமுகம் தான் தந்து கொண்டு போறேன். அடுத்து பாருங்க, இப்ப வந்து ஆக கூட எடுத்தண்டா ஏ என்றும், அதுக்கு பிறகு பி என்றும், பிறகு சி என்றும், பிறகு எஸ் என்றும், பிறகு வீக்கெண்டும் தானே இருந்துச்சு. உங்களுக்கு எத்தனையா பிரிஞ்சிருக்குன்னு பாருங்க. நீங்க 80க்கு மேல மார்க்ஸ் எடுத்தா என்ன வரும் உங்களுக்கு? 80க்கு மேல மார்க்ஸ் ஏ வரும். ஏட ஜிபிவி எத்தனை? 4 இல்லையா? அப்படித்தானே? ஓகே. 75க்கும் 79க்கும் இடையில எடுத்தா ஏ மைனஸ். ஏ மைனஸுக்கு என்ன ஜிபிவி? 3.67. ஓகே. ரைட். அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? மிக நன்று, மிக மிக நன்று சொல்லுவோம். நீங்க 80க்கு மேல எடுத்தா சிறப்பு என்று சொல்லுவோம். ஓகேயா? எக்ஸலன்ட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாருங்க, 70ல இருந்து 74 வரைக்கும் எடுத்தா உங்களுக்கு பி பிளஸ். பி பிளஸ். அப்ப ஏன் இந்த சொற்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்? இதெல்லாம் புதுசா உங்களுக்கு அறிமுகமாகுது. அதனால இனி இப்படித்தான் பேசுவோம். உங்களுக்கு என்ன ரிசல்ட் கேட்டா பி பிளஸ், ஏ மைனஸ், ஏ அப்படி சொல்லுவாங்க. ரைட். அடுத்தது பாருங்க, பி பிளஸ் எடுத்தா உங்களுக்கு 3.33 உங்களோட ஜிபிவி. ரைட். அடுத்த பாருங்க, 65ல இருந்து 69 வரைக்கும் பி எடுத்த ஜிபிவி எத்தனை? 3.0. அப்ப அங்கால 0 வந்த சொல்லுது என்ன 3 சொல்லலாம். அப்ப 60ல இருந்து 64 வரைக்கும் எடுத்தா பி பிளஸ், சாரி பி மைனஸ். பி மைனஸ் வந்து 2.67. ஓகே. 67 அதை வாசிக்கல, 67 வாசிப்போம். அப்படி என்னது ஓரளவு நன்றி. அப்ப அடுத்து 55 59 வரைக்கும் எடுத்தா சி பிளஸ் ஜிபிவி என்ன? 2.33. வெரி குட். ஓகே. அப்ப 50ல இருந்து 54 வரைக்கும் எடுத்தா சி ஜிபிவி 2. ஓகே. அடுத்த 45ல இருந்து 49 வரைக்கும் எடுத்தா எஸ் வந்தா என்ன? 1.67. ஓகே. அடுத்த 40ல இருந்து 44 வரைக்கும் எடுத்தா டிக்கு ஜிபிவி 1.33. என்ன விஷயம்டா? இப்ப 40க்கு மேல கட்டாயம் நாங்க மார்க்ஸ் எடுக்கணும். இனி 40 கீழே எடுத்தா என்ன? நாங்க சரியான அச்சீவ்மெண்ட் வரலன்னு அர்த்தம். ஓகேயா? விளங்கிச்சா? இப்ப இந்த மார்க் சிஸ்டம் விளங்கிச்சுதான் உங்களுக்கு? எல்லாருக்கும் விளங்கிச்சுதான் மார்க் சிஸ்டம்? ஓகே. ரைட். அடுத்ததுக்கு நாங்க போவோம். நான் ஏற்கனவே சொன்னேனே உங்களுக்கு, இது எங்களோட பாடம் வந்து 3 கிரெடிட்டுக்குரிய பாடம்னு சொன்னேன் தானே? அப்ப இந்த 3 கிரெடிட்டுக்குரிய பாடத்தை நாங்க இப்படித்தான் மார்க்ஸ் அனலைஸ் பண்ணுவோம், போடுவோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது உங்களுக்கு உங்களுடைய அசைன்மெண்ட்ல 35 மார்க்ஸ் வரும். அது பெரும்பாலும் என்னதாக இருக்கும்? வாய்மொழி மூலம் தான் இருக்கும். அடுத்ததுக்கு 35, அடுத்ததுக்கு 30, எல்லாமாக முதலாவது ஜிபிவிக்கு உங்களுக்கு என்ன 100 புள்ளிகள். ஓகேயா? இது முதலாவது மொடியூல். முதலாவது மொடியூல்ல உங்களுக்கு 3 என்ன நடக்கும்? அசஸ்மெண்ட் நடக்கும். ஓகேயா? ஏபி என்ன? அசஸ்மெண்ட் பாயிண்ட். ஓகே. அடுத்தது பாருங்க, 2வது மொடியூல்ல இன்னும் 3 நடக்கும்.
அதுல முதலாவதுக்கு 35, அடுத்தது 35, அடுத்தது 30. அந்த 35, 32 செயற்பாட்டு ரீதியானதாக இருக்கும். 30 வந்து எழுத்து ரீதியானதாக இருக்கலாம். அடுத்ததும் பாருங்க, 2வது முடிவுல அப்படி வந்து 3வது முடிவுலயும் வந்து கடைசி அசான் கேக்குது. அசான் முடியட்டுமா? நான் கொஞ்சம் நிக்கிறேன், அசான் முடியும் காட்டியும். Sir. அசான் முடிச்சா? ரைட், கவனிங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப உங்களோட தமிழ் பாடம் வந்து 3 மொடியூலுக்குரிய பாடம். ஆகவே மொடியூலுக்குரிய பாடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது மொடியூல்ல உங்களுக்கு 3 அசஸ்மெண்ட், 2வது மொடியூல்ல 3 அசஸ்மெண்ட், 3வது மொடியூல்ல 3 அசஸ்மெண்ட். இப்ப அதுல 35, 30 என்ற அடிப்படையில வந்து என்ன உங்களோட ஜிபிவி 1 எடுப்பாங்க. 2வது மொடியூல்லையும் ஜிபிவி 2 எடுப்பாங்க. அடுத்தது என்ன, ஜிபிவி 3 எடுப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த 3ஐயும் கூட்டி எத்தனையால பிரிக்கணும்? 3ஐயும் கூட்டி எத்தனையால பிரிக்கணும்? 3 வெரி குட். 3 மொடியூல்ன்றதால 3ஆல பிரிச்சா Excuse me, sir. ஓமா AP 1, 2, 3 என்று வந்துச்சு. And அசஸ்மெண்ட் பாயிண்ட் உங்களுக்கு இப்ப இந்த முதல் சொல் தெரியுமா? இந்த ஒப்படை என்று சொல்லுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கும். இப்ப உங்களுக்கு அப்ப நான் அதை காட்டி தருவேன் உங்களுக்கு. இப்ப நீங்க முதலாவது கணிப்பீடு. ஓகே, கணிப்பீடு சரியா? Okay. ஓகேயா? ரைட். அப்ப இது ஒரு அளவு கிளியரா உங்களுக்கு? நீங்க செஞ்சு கொண்டு போற நேரம் இன்னும் கிளியர் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இது கிளியரா? அடுத்ததுக்கு போட்டா? ரைட். உங்களோட ஃபர்ஸ்ட் பாடம் இதுதான். உங்களோட தமிழ் பாடத்துல முதலாவது பாடம் சுமூகமான உரையாடல். சுமூகமான உரையாடல். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாடம். இந்த சுமூகமான உரையாடல்ல உங்களுக்கு 2.5 மணித்தியாலம் இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு? 2.5 மணித்தியாலம் 30 நிமிடம். ஓகே, 2 மணித்தியாலம் 30 நிமிடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதை நாங்க சொல்றது நாங்க அழகுன்னு சொல்லுவோம் தான். இப்ப அழகுன்னு சொல்றோம். இப்ப சொல்றது கற்றல் சந்தர்ப்பம். இது முதலாவது கற்றல் சந்தர்ப்பம். விளைஞ்சுதா?
உங்களோட ரைட். இப்ப கிரேட் 6ல தமிழ்ல முதலாவது கற்றல் சந்தர்ப்பம் என்னன்னு கேட்ட சொல்லலுமா உங்களுக்கு? சுமூகமான உரையாடல். உரையாடல். ஓகே, ரைட். இந்த மொடியூல் யாருக்காவது கிடைச்சிச்சா, இருக்குதா? இல்ல. இல்ல. ஒருத்தருக்கும் இல்லையா? இல்ல சார். அப்ப இல்ல சார். டிஸ்மிஸ் சொல்லி நாங்க இந்த விஷயத்தை எழுதி கொள்வோமா? இதுல இந்த பேஜ்ல இருக்க விஷயங்கள் எழுதி கொள்வோமா? ரைட். சொல்லி எழுதுங்க பாப்போம் எல்லாரும். எழுதி முடிச்சாக்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவசரத்துல பேனே தள்ளி சார். Ente.
கொஞ்சம் பிள்ளைகள் ஷேர் ஆகிருக்கு தானே பிள்ளைகள்? ஓகே தானே? ஸ்கிரீன்ல இருக்கு தானே நீங்க எழுத வேண்டியது? அகமட், நான் பேசுறது கேக்குதா? ஓ ஆ, ஸ்கிரீன்ல இருக்கா? நீங்க எழுத வேண்டியது இருக்கா ஸ்கிரீன்ல? ஓ ஓகே ரைட். எழுதி முடிச்சாக்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எழுதி முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. செவிமடுக்கலி ரீஜாயின் பண்ணுங்க. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. சரி நம்ம எழுதலாம். ஓகே ஓகே ரைட். எழுதி முடிஞ்ச ஆட்கள் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஓமா, மூன்றாவதுல அந்த கடைசி சொல் செவிமெடுக்கவுன்னு வந்துச்சு. செவி மடுக்கவும் கண்டு போடுங்க. இம்மன் ஆண்டு போட்டுக்கோங்க. சார் எழுதி முடிச்சாக்கள் கையை வை.
எழுதி முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அஹமத், அம்ஹர், அஸ்மா, அத்ஃபா, ரஹ்மா, இஸ்மினா. எழுதி முடிச்சாக்கள் கையை உயர்த்துங்க. हमारा ஓகே, எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? அஹமத், அஸ்மா, அத்ஃபா, ரிஸ்மினா, ஷாமில் எழுதியாச்சா? பேசுங்கோ. அகமது எழுதிட்டீங்களா? ஷாமில் ஓகேயா? அஸ்மா, அத்ஃபா, ரைட். இப்ப இப்ப பாத்தீங்கன்னா சுருக்கமான உரையாடல் இருக்குதானே? இந்த சுருக்கமான உரையாடலை நீங்க உரையாடலா ஒருத்தரோட இன்னொருத்தர் பேசுறது என்ன? ரைட். இது தொடர்பா நான் அடுத்த உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தெளிவுபடுத்துவேன். இங்க பாருங்க, நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். சமய தலைவர்களோடு நீங்க எப்படி உரையாடணும். சமய தலைவர்னா பள்ளியில இருப்பாங்கல்ல ஹசரத், அவங்களோட எப்படி உரையாடணும். அடுத்தது பெற்றோரோட, நான் உங்களோட உமா அப்பாவோட நீங்க எப்படி உரையாடணும். சின்ன சின்ன உரையாடல். அடுத்தது பாருங்க, ஆசிரியரோட நீங்க எப்படி உரையாடணும். அடுத்தது அதிபரோட எப்படி நீங்க உரையாடணும். இது நாங்க உரையாடி பார்க்க போறோம். நாங்க பேசுவோம், பேசி பழகுவோம். நண்பரோட எப்படி உரையாடுவோம். அடுத்தது அயலவர்களோட, பக்கத்து வீட்டுக்காரர்களோட எப்படி உரையாடுவோம். இப்படி 6 வகையான உரையாடல் தான் உங்களோட முதலாவது ஜிபிவி. இதை நீங்க இப்ப உதாரணத்துக்கு இப்போ அக்ரமையும் நாங்க அகமடையும் விட்டா அக்ரம் அகமடும் உரையாடி காட்டினா உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கும். அவ்வளவுதான். இப்ப நீங்க இப்ப உமா வாப்பாவோட இப்படி பேசணும், அழகாக பேசணும், இல்லையா? பேசலும் தானே. அப்படி பேசினாலே உங்களோட மார்க்ஸ் கிடைச்சு. விளங்குதா அப்படி? அப்ப நீங்க கஷ்டப்பட்டு எழுதி கொண்டு கடமாறி கொண்டு இருக்கவெல்லாம் தேவையில்ல. ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் இதை படிப்போம். இன்னைக்கு இந்த ஆரம்ப வகுப்பு, உங்களோட விளக்க வகுப்பு உங்களுக்கு எல்லாரும் விளக்கக்கூடியதாக இருந்துச்சா பிள்ளை? இருந்துச்சா? பேசுங்க. இருந்துச்சா? ரைட். அடுத்தது நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கிறேன் பாருங்க. இதுல உங்களுக்கான 2 டைம் இருக்கு பாருங்க. கொண்டு வந்து 2 கிளாஸ் டைம் வந்திருக்கிறேன். கொண்டு வந்து பாருங்க. yellow டீம் உண்டு. அடுத்தது கிரீன் டீம் உண்டு. அதுல உங்களுக்கு விருப்பமான டைமை நீங்க சாய்ஸ் பண்ணலாம். இது தொடர்பாக உங்களுக்கு நான் முழுமையா உங்களோட இந்த வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு எல்லா மெசேஜும் போட்டிருக்கிறேன். அப்ப நாளைக்கு ஏதோ ஒரு டீமுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. எந்த டீமுக்குன்னு சொல்லுங்க. நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறது எந்த டீமுக்குன்னு சொல்லுங்க. திங்கட்கிழமை நாளைக்கு கிரீன் டீமுக்கு 8 மணிக்கு கிளாஸ் இருக்கு. விளங்குதா? சரியா? நீங்க பே பண்ணி, நான் அந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். எவ்வளவு பே பண்ணணும் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதை பே பண்ணி அனுப்பினோம்னா உங்களுக்கு நாங்க புதிய குரூப்புக்கு நாங்க சேர்ப்போம். அதுக்கான லிங்க் வரும். நீங்க நாளைக்கு 8 மணிக்கு கிரீன் டீம் நீங்க சேரலாம், கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். கிரீன் டீமுக்கான டைம் வந்து திங்களும் புதனும் இரவு 8 மணி. அதே நேரத்துல பாருங்க, yellow டீமுக்கான டைம் எப்படி போட்டிருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கும் வியாழக்கிழமை 8:30க்கும் போட்டிருக்கோம். அப்ப நீங்க உங்களுக்கு பொருத்தமான டைமை செலக்ட் பண்ணி இன்னைக்கு நீங்க பே பண்ணி அதுக்கான இதை அனுப்பினீங்கன்னா உங்களோட புதிய குரூப்ல சேர்த்து கொள்ளுவாங்க. ஓகேயா? அப்ப இன்றைய உங்களோட விளக்கம் போதுமானதா இருந்துச்சா? ஓகே.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போமா? இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். சலாம். பாய்.